இணையதள மீடியா நேயர்கள், அன்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அரசமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை நாம் இணைந்து சிந்திக்க இருக்கிறோம். இந்த அரசமைப்பு சட்டம் எவ்வளவு மேன்மையானது என்பதை பற்றி பார்த்தோம். நிறைய நல்ல தன்மைகள் அடங்கி இருக்கின்றன. அதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். தெளிவாக கேளுங்கள், கேட்டதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விவாதியுங்கள். கருத்து முரண்பாடுகள் இருந்தால் அவற்றையும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திறவுகோல், த கீ டு த கான்ஸ்டியூஷன் என்று சொல்லப்படுகின்ற திறவுகோல் எனப்படுகின்ற முகவுரை. ஆங்கிலத்திலே அதை த பிரேயாம்பிள் என்று சொல்வார்கள். த பிரேயாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை. அந்த முகவுரையை உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புரையின் போது மிக அழகாக அரசியலமைப்பு சட்டத்தை திறக்கிற சாவி என்று வர்ணித்தது. காரணம், முகவுரைக்கு பிறகுதான் ஒவ்வொன்றாக ஷரத்து 1, 2, 3 என தொடங்குகிறது. 395. இப்போது ஏறக்குறைய 110க்கும் அதிகமான சட்ட சீர்திருத்தத்தின் வழியாக, அமெண்ட்மெண்ட் வழியாக பல புதிய பிரிவுகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, ஷரத்துகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எனவே சில மாற்றப்பட்டிருக்கின்றன, புதிதாக நிறைய சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கு ஒருவேளை நீதிமன்றத்திற்கு ஏதாவது ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கும் என்றால், அப்போது அவர்கள் உடனடியாக எங்கே திரும்ப போக வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், முகவுரை என்ன சொல்லுகிறது, முகவுரையினுடைய அதனுடைய ஆழமான உள்ளார்ந்த தன்மை என்ன, அது எப்படி வழிகாட்டுகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பாருங்க, ஸோ த நேவிகேஷன், ஒரு கப்பலை இயக்குகிற சுக்கானை போல அரசியலமைப்பு சட்டத்தை இயக்குகிற சுக்கானாக இருப்பது என்பது இந்த முகவுரை தான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வேற எல்லாத்தையும் படிக்கவே வேண்டாம். பல விஷயங்களை நான் உங்களுக்கு தேவையானவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பல உரைகளின் வழியாக. ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் முகவுரையை மட்டும் சரியாக கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அரசியலமைப்பு சட்டம் முழுவதையும் கற்றுக்கொண்டதற்கு சமம். இந்த முகவுரையை சரியாக உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா வேறுபாடுகளும் உங்களுடைய இதயத்திலிருந்து அற்றுப்போகும் என்பது திண்ணம், உறுதி. மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை கற்றுக்கொண்ட யாரும் பிறரை தவறாக எடை போடுவதில்லை. மனிதர்களாக, சக மனிதர்களாக நேசிக்க மட்டுமே செய்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக உள்வாங்கிக் கொள்ளாத ஒரே காரணத்தினால்தான் இந்த நாட்டில் வெறுப்பும் கோபமும் வன்முறைகளும் தாண்டவமாடுகிறதே தவிர, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை தெளிவாக தங்களை இதயத்தில் இருத்திக் கொள்பவர்கள் ஒருபொழுதும் தவறு செய்யவே மாட்டார்கள், ஒருபொழுதும் பேராசைப்பட மாட்டார்கள், ஒருபொழுதும் மனிதகுல விரோதியாக மாற மாட்டார்கள். எனவே படைப்பின் நோக்கத்தை நீங்கள் சரியாக அடைய வேண்டுமென்றால், பிறந்து விட்டோம், இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் கால் நீட்டி படுக்க போகிறோம். கால் நீட்டி படுக்கிற பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை தான் அதற்கான மருந்து. அதனுடைய மதிப்பீடுகளை சரியாக நாம் நம்முடைய இதயத்திலே செதுக்கி கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மனிதர்கள் அல்ல, மாமனிதர்களாக மாற முடியும். திண்ணமாக இதை சொல்லுகிறேன். இந்த நாட்டிற்காக பாடுபட்ட தியாகிகள் பலரும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான கருத்துக்களை தங்களுடைய இதயத்தில் உள்வாங்கி கொண்டவர்கள். என்னுடைய பேராசானாக வழிகாட்டிய மாபெரும் நீதி அரசர் கிருஷ்ணய்யர், வி.ஆர். கிருஷ்ண ஐயர், அவர் எல்லா சுகங்களையும் துறந்து இந்த நாட்டு மக்களுக்காக கடைசி நிமிடம் வரை யோசித்தவர். இன்றைக்கு தென்னிந்தியாவிலே கன்னியாகுமரியிலே வசிக்கின்ற கொடிக்கால் ஷேக் அப்துல்லா என்ற எல்லை போராட்ட தியாகி அவர் சொல்லுவார், இந்த மதிப்பீடுகளை உள்வாங்கி கொண்ட காரணத்தினால்தான் என்னால் இன்றைக்கும் இறுதி மூச்சை எட்டுகிற வரையிலும் என்னால் மானுடத்தை நேசிக்க முடிகிறது என்று சொல்லுவார். இப்படி எங்களுக்கு வழித்தடமாய் அமைந்த பேராசான்கள் எல்லாரும் இந்த முகவுரையினுடைய மதிப்பீடுகளை, அரசியலமைப்பு சட்டத்தை மிக தெளிவாக உள்வாங்கி கொண்டவர்கள். எனவே தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய சமய புத்தகங்களை, மற்ற ஆழமான கருத்து செறிவு நிறைந்த புத்தகங்களை நீங்கள் எவ்வளவுதான் வாசித்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சுருக்கி தருகின்ற பொக்கிஷமாக இருப்பதுதான் அரசியலமைப்பு சட்டம், குறிப்பாக அதன் முகவுரை. இந்த முகவுரையில் அதனுடைய மதிப்பீடுகள் அனைத்தும், இது என்றைக்கு உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அடையாளப்படுத்துகிறது. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய சொத்து என்பதை.
இந்த முகவுரையை ஒருபொழுதும் மாற்ற முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று சிலர் கொக்கரிக்கலாம். ஆனால் நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே, அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய த கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்று சொல்வார்கள். அதனை பாதுகாக்கிற பொறுப்பில் இருப்பது உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றமே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சிலவற்றை ஒருபொழுதும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவை அதனுடைய அடிப்படை கட்டுமானங்கள் என்று சொல்லியிருக்கிறது. த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் என்றதை சொல்வார்கள். அடிப்படை அமைப்பு கொள்கை, அதை மாற்றவே முடியாது. அதை மாற்றினா கான்ஸ்டியூஷன் இருக்காது. அதில் ஒன்று இந்த முகவுரை பகுதி. ஏனென்றால் முகவுரை தான் அரசியலமைப்பு சட்டத்தை திறக்கிற சாவி, அதனை விளக்கம் சொல்லுகிற விளக்க உரை, கைடு அதாக அமைந்திருக்கிறது. எனவே முகவுரையை ஏறக்குறைய முகவுரையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் 1930களிலேயே விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டு தீர்மானங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது, செத்து கொண்டிருந்த பொழுது, உயிர் நீத்து கொண்டிருந்த பொழுது, சிறைப்பட்டு கொண்டிருந்த பொழுது, சவுக்கால் அடி வாங்கி கொண்டிருந்த பொழுது, செக்கிழுத்து கொண்டிருந்த பொழுது, இவற்றையெல்லாம் தங்களுடைய மனங்களில் இவையெல்லாம் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அவருடைய இதயத்தில் தோன்றிய அனைத்து நல்ல மதிப்பீடுகளையும் முகவுரையிலேயே குறித்து வைத்து விட்டார்கள். அதான் முகவுரையினுடைய நோக்கம் என்பதை. இவற்றை விளக்கி சொல்லுகிற இடத்தில் தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்துக்கள் இருக்கின்றன. இந்த முகவுரையில் சொல்லப்பட்டிருப்பவற்றை விளக்கி சொல்லுவது தான். இந்த முகவுரையை கற்றுத்தேர்கிற நாம் அதில் நம்பிக்கை கொண்டோம் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய தலைமுறைக்குள் இல்லை என்றாலும் அடுத்த தலைமுறைகளுக்குள்ளால் இந்தியாவை ஒரு மாபெரும் சிறப்பான ஒரு தேசமாக, ஒரு வல்லரசாக நம்மால் மாற்ற முடியும். அணுகுண்டுகளாலோ ஆயுதங்களாலோ மிகப்பெரிய ஆயுத குவியல்களாலோ உருவாக்க முடியாத தேவையற்ற ஒரு இந்தியாவை, அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் அகிம்சையும் நிறைந்த ஒரு இந்தியாவை நம்மால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். அதுதான் இந்த உலகத்திற்கு தேவைப்படுகிறது. இத்தனை பேர் பட்டினி கிடக்கிற இந்த தேசத்தில், இத்தனை பேருக்கு கல்வி இல்லாத தேசத்தில், இத்தனை பேருக்கு நல்ல சுகாதாரமற்ற குடிநீர் இருக்கிற ஒரு தேசத்தில், இத்தனை பேர் வீடு இல்லாத ஒரு தேசத்தில், இத்தனை பேருடைய மனித மாண்புகள் மறுக்கப்படுகிற ஒரு தேசத்தில் ஆயுதங்களை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இனிமேல் ஒரு போர் ஒன்று நடைபெறுவதை நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியுமா? முடியாது. காரணம், நம்மிடமும் அணுகுண்டு இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடம் அணுகுண்டு இருக்கிறது. ஒரு அணுகுண்டு யுத்தம் வந்தால் போதும், இந்த நாடு தாங்காது, எந்த நாடும் தாங்காது. இன்றைக்கு இருக்கிற அணுகுண்டுகளினுடைய எண்ணிக்கையை வைத்து விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த பூமியை 80 முறை அழிப்பதற்கு போதுமான அணுகுண்டுகள் இன்றைக்கு இருக்கின்றன. இதற்கு மேலும் அணுகுண்டு சோதனைகள் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள், உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 80 முறை. ஒரு முறை அழிந்தாலே அது சுடுகாடாகிவிடும். அவ்வளவு அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு போருக்கு போக முடியுமா? முடியாது. சமாதான சகவாழ்வு என்பதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையை பிரதிபலிப்பதற்காகத்தான் இந்தியாவை ஒரு சமாதானத்தை உருவாக்குகிற நாடாக இருக்க வேண்டும் என்று தான் அதனுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கனவு கண்டார். எனவேதான் கோல்டு வார் என்று சொல்லப்படுகின்ற 2 பேரரசுகளாக, 2 முகாம்களாக இருந்த சோசியலிச முகாமுக்கு தலைமை தாங்கிய ரஷ்யா, முதலாளித்துவ முகாமிற்கு தலைமை தாங்கிய அமெரிக்கா, 2க்கும் இடையே ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவை 2 முகாம்களுக்கும் இல்லாமல் இடையே ஒரு கூட்டு சேரா கொள்கையை உருவாக்கி அதன் வழியாக இந்த உலகத்தில் சமாதானத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் தான் இந்தியர்கள். குறிப்பாக முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய அணிசேரா கொள்கை என்னுடைய அடிப்படையில் தான் சமாதான சகவாழ்வு ஒன்றே இந்த உலகை உய்யச் செய்யும், வாழச் செய்யும் என்று நம்பிக்கை கொண்டு செயல்படுத்தியவர்கள். எனவே ஆயுதங்களால் ஒருபொழுதும் சமாதானத்தை உருவாக்க முடியாது, அன்புறவால் மட்டுமே சமாதானத்தை உருவாக்க முடியும். அது நாம் இணைவதில் தான் சாத்தியமாகும். நாம் இணைகிற பொழுது அணுகுண்டுகளை விட வலிமை வாய்ந்தவர்களாக நாம் மாற முடியும். ஏனென்றால் அன்பிற்குத்தான் அந்த சக்தி உண்டு. அந்த அன்பை பிரதிபலிக்கிற, அந்த அன்பு செயலாக்கம் பெறுகிற வடிவத்தை தான் முகவுரை நமக்கு கற்றுத்தருகிறது. ஐ லவ் யூ என்று சொல்வதில் அர்த்தமில்லை. ஐ லவ் யூ என்று சொல்வதில் அது ஒரு செயல்பாட்டில் வெளிப்பட வேண்டும். அன்னை என்னை அன்பு செய்கிறாள் என்றால் எனக்கு உணவளிக்கிறாள், அந்த உணவின் வழியாக தன்னுடைய அன்பை கொட்டுகிறாள்.
என் தந்தை என்னை அன்பு செய்கிறார் என்றால் அவர் அதற்காக உழைக்கிறார், தியாகம் செய்கிறார். தந்தை என்னை அன்பு செய்வதை செயலில் காட்டுகிறார். இந்த நாட்டை நாம் நேசிக்கிறோம், நம் இந்திய சமூகத்தை நேசிக்கிறோம் என்று சொன்னால் செயலு ஆக்கம் பெற வேண்டும். அந்த செயலாக்கத்திற்கான வழிமுறைகளை கற்றுத்தருகிற பொக்கிஷம்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை. அந்த முகவுரையை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து இணைந்திருப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.